ஹனி அண்ட் விக்ரம் பாரு என்ன பண்ணாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க. முதல்ல இந்த வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட நபருன்னு தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 4 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜேஎஸ் வீட்டுள்ள ருத்ரதாண்டம் ஆடிட்டு இருக்காப்ல. யாருக்குமே பாரபட்சம் பக்கத்துல எல்லாரையும் வச்சு செய்யறாப்புல. இப்ப யார் மாட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா கனி அவர்களும் விக்கல் சிக்கிறோம். எதுல அந்த கேப்டன்சி டாஸ் நடந்தது பாத்தீங்களா, அதுல கனி அவர்கள் வந்து சபரிக்கு ஃபேவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் ஒன்று எழுந்திருக்கு. அதாவது நீங்க எதுக்கு விஜய் பார்வதியை டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தாங்கன்னு தெரியல. கனி அவர்கள் அந்த இடத்துல வந்து ஒரு கட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா கனி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த கோர்ட் உள்ளே சுத்தி வந்திருந்தாங்க சார், அவங்க வந்து ரூல்ஸே ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது வந்து வேலிடான ஒரு விஷயம், ஓகேவா? ஏன்னா விஜய் பார்வதி ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. 3 ரவுண்டு போச்சு, ஓகேவா, அந்த கேப்டன்சி டாஸ்க்கு. அதனால அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. இதுவே நீங்க தெலுங்கு பிக் பாஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதா ஒரு ரூல் பிரேக் பண்ணா கூட வெளியே போங்க அப்படின்றாங்க. பட் ஆனா இந்த பிக் பாஸ்ல தான் ரூல்ஸ் எத்தனை வாட்டி பிரேக் பண்ணாலும் நம்ம பிக் பாஸ் வந்து ரீகேம்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம சபரி பண்ண தப்பு என்னன்னா, அந்த பொண்ணை போயிட்டு சும்மா இடிச்சிட்டே இருந்தாரு பாத்தீங்களா, அது வந்து தப்பு. நான் முதலே சொன்னேன், இதை விஜய் அட்ரஸ் பண்ண வரும்னு சொன்னேன். அதாவது ஒரு மாதிரி அக்ரஷன் மோடுக்கு போயிட்டு இடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல, காலை மெரிச்சினே இருந்தாரு. அதான் விஜய் அங்க வந்து கேக்குறாப்ல, விஜய் பார்வதி வந்து காலை மெரிக்கிறாங்க தள்ளாத அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ நீங்க எங்க போனீங்க, அதை கேட்க வேண்டியதானே, நீங்க ஏன் கேட்கவே இல்லை அந்த இடத்துல எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி அவர்களை வந்து விஜய் போட்டு பழகிறாப்ல. இதுக்கு நடுவுல நம்ம சாண்ட்ரா எழுந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது கனி அவர்கள் இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தரையே ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுல எனக்கு உடன்பாடு இல்ல மக்களே. அதாவது இந்த விஷயம் சபரி பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு சொன்னது யாரு தெரியுமா? முதல்ல நம்ம கெமி அவர்கள் தான். கெமி தான் வந்து இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது சபரி வந்து அந்த வாட்டர் பாட்டில கால்ல ஹோல்ட் பண்ணாரு, அது வந்து ஃபவுல் கேம் தான், ரீமேட்ச் வரும்னு சொல்லிட்டு சொன்னதே கெமி தான், ஓகேவா? நீங்க எப்படி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த மாதிரி சபரிக்கு சப்போர்ட் பண்ணான்னு சொல்லலாம்? ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் வந்து நேம் சொல்லியே சொல்ல முடியும் யார் யாரெல்லாம் வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணான்னு சொல்லிட்டு. கனி அவர்கள் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, விக்கல் சிக்ரம் சப்போர்ட் பண்ணிருப்பாரு, எஃப்ஜே சப்போர்ட் பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி நேம் சொல்லிருக்கலாம், ஓகேவா? எல்லாருமே எல்லா ஹவுஸ்மேட்ஸும் எப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க நீங்க பாத்தீங்களா? கெமி அவர்கள் அவங்க சொல்லதான் ரீமேட்சே போச்சு. இதுவே தெரியாம இங்க உட்காந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து கெட்டவங்க, நான் தான் நல்லவங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றதுல இங்க ஒரு பிரோஜனமும் இல்ல. ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே எல்லாம் பண்ணல, கெமி சொன்னதால தான் இந்த விஷயமே உடஞ்சுது, ஓகேவா? அதை நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு விஜய் என்ன கேக்குறாருன்னா, கனி அவர்கிட்ட, நீங்க இன்னமும் இந்த வீட்டுல வந்து எல்லாரையும் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு தான் பாத்துட்டு இருக்கீங்க, இன்னும் அதுல இருந்து நீங்க வெளியே வரவே இல்லை. ஆனா நீங்க சொல்றீங்க நான் வெளியே வந்துட்டேன், பாக்குற எங்களுக்கு தெரியாதா நீங்க வெளியே வந்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து கனியை போட்டு பழகுறாங்க. இங்க ஒரு குறும்படம் போட்டிருக்காப்ல. அவரே சொல்றாரு, ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனால முடியல. பாவம், நீ ஃபுல்லா கத்துன்னு கத்திட்டு இருக்காப்ல எல்லார்கிட்டயும். அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா வெளியும் அவரை போட்டு அடிக்கிறாங்க, உள்ளே இவனுக்கு ஒழுங்கா கேம் ஆடாம இந்த மாதிரி ஷோ வந்து கேவலமா எடுத்துட்டு போறானுங்க. அதனால ரெண்டு பக்கமும் அடின்னு அடிக்கிறதுனால விஜய் நீ போட்டு எல்லாரையும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாப்ல. வேற லெவல். இன்னொரு ப்ரோமோவும் வரும்னு நினைக்கிறேன், பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கு எல்லாருக்குமே. எல்லாரோட மூஞ்ச வந்து அரண்டு போய் இருக்கு, ஓகேவா? அந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கு. நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டாக்ஸிக் கேங்குக்கு வந்து ரோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், பொறுத்திருந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி எடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். பை, டேக் கேர்.